வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் நமக்கு சொல்லும் செய்திகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். முதல் செய்தி, விஜய்க்கு வாழ்த்துக்கள். தவேக தலைவர் விஜய் முதலமைச்சராக பதவியேற்கிறார். நாளை பதவியேற்பதாக செய்தி வந்திருக்கிறது. நாளை சனிக்கிழமை. பொதுவாக சனிக்கிழமையில யாரும் பதவியேற்க மாட்டாங்க. ஆனால் அவர்கள் எடுக்கிறாங்கன்னா வேறு எதுவும் காரணங்களாக இருக்கலாம். அதனால் நாளை பதவியேற்பதாக முடிவு செய்திருக்கிறார்கள். அதனால் விஜய்க்கு நம் அனைவரின் சார்பாக எங்களுடைய ஆதரவாளர்கள், நாங்கள் எங்கள் பேச்சை கேட்டு அவருக்கு விஜய்க்கு வாக்களித்தவர்கள், எங்களுடைய நேதாஜி ஆதரவாளர்கள் நிறைய பேர் ஓட்டு போட்டதாக சொன்னாங்க. நல்லவங்க ஒரு கெட்ட சக்தியை, தீய சக்தியை விரட்டணுங்கிறது தான் எங்களுடைய எய்ம், எங்களுடைய நோக்கம். அதுக்கு விஜயால் தான் அது சாதிக்க முடியும். அவருக்கு மக்கள் ஆதரவு இருக்குங்கிறதுனால தான் விஜயை நம்ம ஆதரித்தோம். மற்றபடி நம்ம ஒரு நடுநிலை போக்கை எப்போதுமே விடமாட்டோம். என்னை கட்சியில் சேரும்போது கூட வேணாம், நான் அப்புறம் ஒரு கட்சியில் சேர்ந்துட்டால் நடுநிலைமை தன்மையால் கூட நம்ம பேச முடியாது, அந்த கட்சிக்கு ஆதரவாகத்தான் பேசணும்னு சொல்லி வந்த பதவி கூட எம்எல்ஏ உடனே சீட்டு கிடச்சிருக்கோம். ஆனால் நான் அதை விரும்பலை. ஏன்னா ஒரு மக்கள் நலனில் அக்கறை கொண்ட ஒரு சாதாரண விமர்சகராக இருக்கிறதுல இருக்கக்கூடிய மன திருப்தி அதில் இருக்காது. அப்படின்னு தான் என்னுடைய தனித்தன்மையை காக்கக்கூடிய விதத்தில் நீங்கள் பதவி கொடுத்தால் நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் ஒரு அமைப்பாகத்தான் இருப்பேன்னு தான் சொன்னேன். ஆனால் எங்கள் எண்ணம் நல்லாட்சி வரணும், நல்லவர்கள் வரணும். தீய சக்தி, குறிப்பாக அந்த திமுகங்கிற தீய சக்தி, நான் சொல்கிறது நான் அனுபவித்த விஷயம், 67 நான் பார்த்த விஷயம். அந்த சக்தி இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது, இருந்தால் நாடு உருப்படாது. அதனால தான் நான் ஆரம்பத்திலிருந்தே திமுகவை எதிர்க்கிறதுக்கு காரணம் அதுதான். வேறுபடி மற்ற பிரச்சனைகளே ஏன்னா நிறைய தடவை குறி வச்சார் ஸ்டாலின். நிறைய விஷயங்கள் கொலை வழக்கிலேயே நான் மாட்டி விடுறதுக்கு குறி வச்சார் 2009 அவங்க ஆட்சி இருக்கும்போது. அதனால் நான் ஒன்றுலேயும் தப்பிச்சு வந்துட்டேன். காரணம், நான் எப்பவும் எந்த தப்பும் பண்ணாதனால இறைசக்தினால் காப்பாற்றப்பட்டேன். அதனால் இன்னமும் அவங்கள நான் குறி வைக்கிறதுக்கு காரணம், இந்த தீய சக்திகள் தமிழ்நாட்டில் இருந்தால் தமிழ்நாடு குட்டிச்சவராயிரும். ஆட்சி பீடத்துக்கெல்லாம் வந்தாங்கன்னா நாடு குட்டிச்சவராகும்னு தான் ஆரம்பத்தில் இருந்து நான் எதிர்த்தோம். இன்றைக்கி அந்த பணியை நான் அடிப்படையில் அதிமுக காரன்னு சொல்லியிருக்கேன். இன்றைக்கி அதிமுக இவ்வளவு கேவலமாக அந்த அதிமுகவை எடப்பாடி ஆக்குனது உண்மையிலே வருத்தத்துக்குரிய விஷயம். அதை பற்றி அதை தனியாக பேசுவோம். இப்போ முதல்ல விஜய் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். மிக மிக மகிழ்ச்சியான செய்தி. அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நல்ல மகிழ்ச்சியான செய்தி இருக்கும்போது இன்னொரு வருத்தமான செய்தி, அவர் ஆட்சி அமைச்சதில் திமுக கூட்டணியில் இருந்த அத்தனை பேரும் அவருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. நிர்வாகிகள், மூத்த தலைவர்கள், மறைந்தவர்களுடைய படங்கள் எல்லாம் அங்கே வைக்கப்பட்டிருந்தன. பாலன், இரணியன் உள்ளிட்டவர்களுடைய படங்கள் எல்லாம் அங்கே வைக்கப்பட்டிருந்தன. அவற்றையெல்லாம் பார்த்தறிந்த விஜய்க்கு அந்த தலைவர்களுடைய செயல்பாட்டை எல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிர்வாகிகள் எடுத்து கூறியிருந்தார்கள். அதன் பிறகு விஜயோடு நாற்காலியில் ஆக இது ஒரு பழைய திமுக ஆட்சியின் ஒரு இது மாதிரி வந்து போச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, திமுகவில் இருந்த மோசமான ஆளுங்க காங்கிரஸ். சரி, காங்கிரஸ் ஆட்சி தேசிய கட்சி 5 பேர் வந்துட்டாங்க. அதுக்கடுத்தது கம்யூனிஸ்ட்டு 2+2, வலது கம்யூனிஸ்ட் 2, இடது கம்யூனிஸ்ட் 2. அவங்க வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. மகிழ்ச்சியான செய்தி. ஆனால் இந்த முஸ்லீம் லீக்கும் இப்போ வந்துட்டாங்க. ஆக 119 வந்துருச்சு. இந்த விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறது 2. என்ன பந்தான்னு கேட்டீங்க, அப்பா இந்த நாட்டையே ஆடுற மாதிரி முதலமைச்சர் என்ன கூட கேட்பாங்க. இவருக்கு என்ன சொல்கிறாங்க அவங்க திருமாவளவன் சைடில், விஜய் ஆதரவை வாட்ஸ்அப்பில் கேட்டாராம், நேராக கேட்கணுமா. அதாவது 108 எம்எல்ஏ ஜெயித்தவர் 2 எம்எல்ஏ ஜெயித்தவங்கிட்ட தேடி விஜய் நேராக கேட்கணும். கேட்கலை அப்படிங்கிறாரு. கடவுள் சக்தி இருந்தால் அந்த திருமாவளவன் இந்த கூட்டணியில் சேராமல் இருந்தால் நாடு உருப்படும். வேறு ஒன்றும் இல்லை. திருமாவளவன் ஒன்றும் எனக்கு பகை இல்லை. அவர் தடையறிவியல், நான் காவல்துறையில் இருக்கும்போது தடையறிவியல் துறையில் பார்த்துருக்கேன். சாதாரணமாக ஒற்றை மனிதராக நின்று டீ குடித்தவர் என் முன் திருமாவளவன். அவர் நான் பார்க்கும்போது ஒரு ஒத்த மனிதனாக ஆளு பக்கத்தில் இருக்கக்கூடாது இல்லாமல் குடித்தவர் 1992, 93. அவங்கெல்லாம் இன்றைக்கி அரசியலில் பெரிய ஆளாக இருக்கலாம். எங்களுக்கெல்லாம் அவங்க ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. இருந்தாலும் ஒரு மனிதன் ஆட்சிக்கு வந்தவுடன், அரசியலுக்கு வந்தவுடன் என்ன நல்லது செஞ்சான் அதைத்தான் நம்ம பார்க்கணும். என்னது கெட்டது செஞ்சான். அதனால தான் அவர்கள் இந்நேரம் உங்கள் எல்லாருக்கும் தெரியாது எவ்வளவு கண்டிஷன் போட்டுக்கிட்டு இருப்பார் தெரியுமா.
பெரிய இது வருத்தமான விஷயம். ஆதவ் அர்ஜுன் அவருக்கு நெருங்கிய நண்பர். அவர் திருமாவளவன் கட்சியில் தான் இருந்தார். அவர் விஜய்கிட்ட போயிருக்கார். விஜய்க்கு முக்கியமான ஆலோசகராக அவர் இருக்கார். அவர் திருமாவளவன் மூலமாக திமுகவுக்கு வேண்டிய அத்தனை விஷயங்களையும் உள்ளே இருந்து சாதிப்பாரோ, அத்தனை சமூக விரோத செயல்களையும் திருமாவளவன் அவர் மூலம் சாதிப்பாரோ, ஸ்டாலின் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் திருமாவளவன் அவங்க மூலம் சாதிப்பாருங்கிறது தான் என்னுடையது. இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை கண்டிஷன் இருக்கும் தெரியுமா? இந்த மந்திரி கொடு, இந்த எம்எல்ஏ சீட்டு கொடு, கார்ப்பரேஷன் மேயர் கொடு, இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதனால தான் எனக்கு இவர்கள் மீது கோபம். சமூக அக்கறை இல்லாதவர்கள். யார் மந்திரி ஆக்குறாங்கப்பா? திருமாவளவன் மந்திரி பதவி கேட்டால் யாரை மந்திரி ஆக்குறாங்கன்னு பார்ப்போமே. சமூக விரோதிகள் எல்லாம், சமூக விரோத செயலில் ஈடுபட்டவங்களெல்லாம் மந்திரியாக கொடுத்தீங்கன்னா நாங்கள் அதை தப்புங்கிறத மக்கள்கிட்ட சுட்டி காமிப்போம். அவ்வளோதான். ஏன்னா இது விஜய் தான் இப்போ வேறு வழி இல்லை. நாட்டில் யாரும் உருப்படியான ஆள் இல்லை. ஏடிஎம்கே படுகவலமாக போயிட்டாங்க. அதனால் விஜய் விட்டால் இந்த நாட்டுக்கு வேறு ஆள் இல்லை. எல்லாம் மோசமான ஆள் இருக்கான். அதனால் விஜய் வந்திருக்காரு. அவரை நம்ம ஆதரித்து தான் ஆகணும். ஆனால் இங்கே நடக்கிற தவறுகள் தப்புன்னு தான் சுட்டி காட்டணும். அப்போ தான் அவருக்கு அது போகும் நாலேஜ். அதனால் ஒரே ஒரு கரும்புள்ளி, திருமாவளவன் ஒரு வேலை ஆதரவு கொடுத்து அவருக்கு உங்கள் பதவி ஏதாச்சும் அவங்க கட்சிக்கு கொடுத்துட்டா திமுகவின் மறைமுக ஏஜெண்ட்டாக அவர் செயல்படுவாருங்கிறது தான் என்னுடைய கருத்து. அவங்கள பற்றி எனக்கு அடிப்படையிலிருந்து எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். அதனால் ஒரு கரும்புள்ளியுடன் திமுக ஆதரவு கட்சிகள்லாம் சேர்ந்து ஆதரவு கொடுக்குது. விஜய் முதலமைச்சராக பதவியேற்கவிருக்கிறார். இதுக்கு இடையில் இந்த பிஜேபிக்காரங்க இந்த கவர்னரை வச்சு பண்ணின கூத்து அது நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்கணும். கர்நாடகாவில் 2018 எடியூரப்பா பாஜக 104 சீட்டு தான் ஜெயித்தான். அது கிட்டத்தட்ட 10 மெஜாரிட்டிக்கு 10-15 கம்மி. 118 என்னமோ எடுக்கணும். 104 ஜெயித்தான் அவன் பிஜேபி. அன்னைக்கு அந்த 104 வச்சுக்கிட்டு கவர்னர் எடியூரப்பாவை ஆட்சி அமைக்க கூப்பிட்டாரு. ஆனால் இன்றைக்கி அதே பிஜேபி கவர்னரை வச்சுக்கிட்டு 108 இருந்ததை முடியாது அப்படின்னு சொல்லி எவ்வளவு வேலை பண்ணாங்க. தேசிய கட்சியெல்லாம் இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போகக்கூடாது. மத்திய அரசாங்கத்தில் இருக்கிறவங்க நீங்கள் நடுநிலைமையாக இருக்குங்க. அரசியல் என்ன வேணாலும் பண்ணுங்கள். ஆட்சியில் நீங்கள் நடுநிலைமையாக இருந்திருக்க வேண்டும். அதை நீங்கள் செய்யாதது மிகப்பெரிய வருத்தத்துக்குரியது. இப்போ உடனே ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, இவரை விஜயை அழைக்க வேண்டுமா? இது ஆட்சி அமைக்க எவ்வளவு இந்த மாதிரிலாம் நம்மளால் பேச முடியுமா? மனசாட்சி வேணாமா? விஜய் ஜெயிச்ச 2வது நாளே மத்திய அரசில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்களிடம் ஸ்டாலின் தூது விட்டார். முதல் நம்ம சேனலில் தான் பேசணும். அப்புறம் 3-4 நாள் கழிச்சு அது குண்டா வெடிச்சது. முதல்ல எனக்கு டெல்லியில் இந்த செய்தி வந்தது. தூது அனுப்பியிருக்காரு, அதிமுக ஆட்சி அமைக்க சொல்லுங்கள், நான் பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணுறோன்னு. அப்போவே தீய சக்தி மறுபடியும் உருவெடுத்துருமோன்னு தான் நான் அதில் சொன்னேன். அது ஏன் வேலை செய்யலைன்னு நல்லா புரிஞ்சுக்கங்க. ஸ்டாலின் அதிமுக ஆட்சியை வச்சுட்டு இவர் சப்போர்ட் பண்ணுறதுக்கு செஞ்சது ஏன் முடியாமல் போச்சு? இல்லைன்னா விடவே மாட்டார் ஸ்டாலின். ஆட்சி பொறுப்பிலேயே இருந்துக்கிட்டு எல்லா அயோக்கியத்தனங்களையும் பண்ணணும். அதுதான் ஸ்டாலினுடைய எண்ணம். என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிமுக 47 சீட்டு, திமுக 59 சீட்டு, ரெண்டையும் சேர்த்தா 106 தான் வருது. விஜய்க்கு 108 வருது. ஸ்டாலின் என்ன பண்ணார்? 2 கம்யூனிஸ்டுகளையும் கூப்பிட்டு கேட்டார். 2 கம்யூனிஸ்டுகளும் முடியாது, அதிமுக ஆட்சிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்ட்டாங்க. DMK will support a government led by ADMK. And DMK wish that we also support that kind of an arrangement. ADMK was defeated in the election. DMK was also defeated. We were part of DMK friend. So we lost. In this particular case, we are not forming the government. அதுக்கப்புறம் 106 தான் வருது. அப்புறம் இவங்களை கேட்டார், முஸ்லீம் லீகு அது 2, 108, திருமாவளவன் 1, 109, 118 வரவே இல்லை. திருமாவளவன் 2, 118 வரவே இல்லை. 110லேயே நிற்கிது. அதனால தான் ஸ்டாலின் வேறு வழி இல்லாமல் சரி இந்த அதிமுகவை இது பண்ணக்கூடியது நமக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு இது பண்ணிட்டு தான் கண்டுக்காமல் இப்போ பாருங்கள், உலகமாக யோகியர் உலகமாக உத்தமர் மாதிரி கவர்னர் விஜயை அழைக்கணும். அவங்க தங்கச்சி அதை விட கவர்னர் விஜயை தான் அழைச்சிருக்கணும். இந்த பக்கம் டெல்லியில் வந்துக்கிட்டு இது பண்ணிப்பி அதிமுக மந்திரி சபை அமைக்கணும்னு சொல்லி இவர்கிட்ட அமித்ஷா மூலமாக முயற்சி செஞ்சது பூரா இவங்க. ஆனால் வெளியில் பேசுகிறது அவர்களை அழைத்திருக்க வேண்டும்.
அப்படின்னு ஊரை ஏமாத்துற வேலை. அது வந்து நடக்காமல் போச்சு. இவர் வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் இடையில பல தடவை பேசியிருக்காங்க. எப்படி பேசியிருக்காங்க? எடப்பாடியை நீங்கள் எம்எல்ஏலாம் ரெடி பண்ணுங்கள், எம்எல்ஏக்கள் கட்சி மாறி போக வாய்ப்பு இருக்குது, அவங்கள பாதுகாத்துக்கங்க அப்படின்னு சொல்லி அவரும் பேசி, அதுக்கப்புறம் புதுச்சேரியில் போய் பாண்டிச்சேரியில் ஒரு கெஸ்ட் ஹவுஸில் இதுதான் வேலையா உங்களுக்கு தான் கேட்குறேன், அதிமுக தலைவர்களுக்கு தான் கேட்குறேன், அன்னைக்கு கூவத்தூரில் கூத்தடித்த மாதிரி இப்போவும் கொண்டு போய் இதில் போய் கெஸ்ட் ஹவுஸில் வச்சுட்டாங்க. அதில் ரொம்ப பேர் என்ன சொன்னாங்க, சிவி சண்முகம் நானே பாராட்டி பேசினேன், என்னடா இருந்தாலும் எடப்பாடிக்கு எதிராக வச்சுட்டார் இவருக்கு, திமுகவோட கூட்டணி செய்கிறதுக்கு இவருக்கு விருப்பம் இல்லை இவருக்குன்னு நினச்சேன். வேலுமணி சண்முகத்துக்கெல்லாம் இதில் சொன்னேன் பரவாயில்லையா அப்படின்னு. ஆனால் எல்லா அயோக்கியத்தையும் பண்ணது சிவி சண்முகம் வேலுமணி தானே அப்புறம் தெரிய வந்தது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ராஜினாமா பண்ணிட்டு வர்றார் எம்பி. வந்ததுக்கப்புறம் நாங்கள் பேசிக்கிட்டே இருந்தோம், அதாவது முக்கியமான ஆளுங்களை வச்சு நீங்கள் இப்போ சேரக்கூடாது, திமுகவோட சேராதீங்க, எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி, நீங்கள் வந்து அதை குட்டிச்சவரை ஆக்கிட்டீங்க அப்படின்னு சிவி சண்முகத்தில் பேசினா அவர் என்ன சொல்கிறாரு, விஜய் வந்து எங்களை அழைச்சாரா, விஜய் வந்து எங்களை அழைத்தாரா ஆட்சி அமைக்க அப்படின்னு கேட்குங்க. சரி அழைக்கலை, நாங்கள் என்ன கேட்டோம், என் சார்பில் பேசுகிறவங்க, ஏன்னா நான் நேரடியாக தரம் தாழ்ந்தவர்களிடம் நான் பேசக்கூடாது, நாங்கள்லாம் மரியாதையோடு இருந்தவங்க அதிமுக காலில் விழுந்த கூட்டம் கிடையாது. நான் அப்போ தான் நான் பேசாமல் கருத்தை சொல்லும்போது, ஓ விஜய் வந்து உங்களை அழைக்கலை, அதனால தான் நீங்கள் திமுகவோட இது பண்ண உறவு வைக்கணும்னு நினச்சிங்களா? விஜய் அழைக்கலைன்னா ஜனநாயக கடமை, 47 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு நீங்கள் எதிர்க்கட்சியால் செயல்படணும். எதுக்கு ஸ்டாலினோட போனீங்க? விஜய் அழைக்காதனால ஸ்டாலின்கிட்ட போயிட்டீங்களா? எல்லாம் போதையில் இருக்காங்க. என்னத்தை சொல்கிறது, நாடு எப்படியா இப்போ போதையில் இருக்கிறவங்க பூரா எம்எல்ஏ எம்பி இப்படி இருந்தால் நாடு எங்கே போகும்? நாடு எங்கே? இவங்களோட பேசவே வெக்கமாக இருக்குது, அவ்வளவு மோசமாக இருக்காங்க. அங்கே உட்காந்து இதை அடிச்சுக்கிட்டு இங்கேருந்து இவர் போகிறார் எடப்பாடி. சரி எடப்பாடி உள்ளே போய் பேசுகிறாரு, என்ன பேசுகிறாருன்னு நியூஸ் எடுத்தா நம்ம ஆட்சி அமைக்க போகிறோங்கிறாரு எடப்பாடி. அந்த தம்பிதுரை அவர் என்ன சொல்கிறாரு, மக்களுடைய விருப்பம் அதிமுக ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறது. ஏன் 47 சீட்டு கொடுத்துருக்கான் மக்கள், உனக்கு 118 கொடுத்துட்டு தான் மக்கள் விருப்பங்கிறான். 47 சீட்டை வாங்கிட்டு மக்கள் விருப்பம்னு சொல்லி குறுக்கு வழியில் கொல்லைப்புறமாக போய் எம்ஜிஆருக்கு எதிரியாக இருந்த திமுகவில் போய் கூட்டணி சேரணும்னு முடிவு எடுத்திருக்கீங்களே. இது மாதிரி நம்பிக்கை முடிந்து விட்டது. கட்சியை குட்டிச்சவரை ஆக்கிட்டீங்க. இனி மக்களும் ஓட்டு போட மாட்டான், கட்சிக்காரனும் ஓட்டு போட மாட்டான், திமுகவோட சேர்ந்துடுவாங்க சேரணும்னு நினச்சவங்க அப்படின்னு. இப்போ அங்கே வச்சுக்கிட்டு எடப்பாடியும் ஸ்டாலினும் பேசிக்கிட்டே இருக்காங்க. கடைசி ஸ்டாலின் சொல்லிட்டாரு, யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, கம்யூனிஸ்ட்டை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, நம்ம எதுவும் தேராதவருக்கு எங்கள் ஆளுங்களே பிச்சுக்கிட்டு போகிறாங்க, அதனால் புதுச்சேரியில் இருக்கிற கூட்டத்தை கலைச்சிருங்கிறாரு. உடனே எடப்பாடி எங்கள் கூப்பிட்டு புதுச்சேரியில் ரிசார்ட் இருக்கிறதுலாம் போப்பா, எவ்வளவு ஆட்சியை அமைக்கணும், மக்கள் விருப்பத்துக்கு விரோதமாக ஆட்சியை அமைக்கணும்னு அதிமுகவை இப்படி தப்பான வழியில் நடத்தியிருக்காரு. அதிமுக தொண்டர்கள் யோசிங்க, எம்ஜிஆரின் ஆத்மாவும் ஜெயலலிதா ஆத்மாவும் உங்களை மன்னிக்குமா? ஜெயலலிதா இறந்ததுக்கப்புறம் ஆட்சியில் 4 வருஷம் இருந்து எவ்வளவு கொள்ளையடித்தாங்க, ஒவ்வொரு மந்திரியும் ஆயிரக்கணக்கில் கொள்ளையடித்தாங்க. இன்றைக்கி திமுகவுடன் சேர்ந்து ஆட்சி அமைத்து மறுபடியும் கொள்ளையடிக்கணும்னு நினச்சவங்களை இனி அதிமுக என்ன ஆகும்? இந்த தலைவர்களாலேயே அதிமுக அழிந்து விட்டது. சசிகலா சொல்கிறாங்க, என்னன்னா ரொம்ப இந்த மாதிரி போயிட்டாங்களே, திமுகவுடன் கூட்டணி சேரணும்னு போயிட்டாங்களேங்கிறாங்க சசிகலா. ஆனால் சசிகலா என்ன பண்ணாங்க, எதுக்கு நீங்கள் தனி கட்சி ஆரம்பித்து தனியாக நிறுத்துனீங்க? அதிமுக ஓட்டை பிரித்து ஸ்டாலினை ஜெயிக்க வைக்கணுங்கிறதுக்காகத்தானே நீங்கள் தனியாக ஆட்களை நிறுத்துனீங்க. 2021 தேர்தலில் இவங்களுக்கு விஜயகாந்த் கட்சியை தேமுதிகவை அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்திருந்த தேமுதிகவை கடைசி நேரத்தில் நீங்கள் தானே பிரேமலதாவை கூப்பிட்டு பணத்தை கொடுத்து டிடிவி தினகரனோட சேர வச்சு ஓட்டை பிரித்து அதிமுகவை தோக்கடிச்சிங்களே சசிகலா. அன்னைக்கு நீங்கள் வந்து 21 இவங்க ஸ்டாலின் ஏஜெண்ட்டாக இல்லையா? இந்த எலெக்ஷனில் நீங்கள் 60 தொகுதியில் நீங்கள் ஒவ்வொரு தொகுதிக்கும் 4 கோடி ரூபாய் ஸ்டாலின் பேரம் பேசப்பட்டதா இல்லையா? அப்போ நீங்களும் அவங்களுடைய ஏஜெண்ட்டு தானே இவங்க சசிகலா. நான் நினச்சேன் திமுகவில் சேர்ந்ததுக்கு சசிகலா ஆக்ஷன் எடுக்கணும், எடப்பாடியை தூக்கணும், பொதுக்குழுவை கூட்டி பொதுக்குழு உறுப்பினர்களை கூட்டி, அவங்க கையில் தான் பணம் இருக்குது. பொதுக்குழு உறுப்பினர்கள்லாம் ஒவ்வொரு ஆள் 5 கோடி 10 கோடின்னு கேட்பான். அதனால் அவங்க கையில் அதை செய்வாங்கன்னு பார்த்தா அவங்களுக்கு அதிமுகவில் உண்மையான விசுவாசம் இல்லையே. டிடிவி தினகரன் எடுத்துக்கங்க, புதுச்சேரியில் பாண்டிச்சேரியில் அந்த எம்எல்ஏக்களை வச்சாங்களா, அதில் டிடிவி தினகரன் எம்எல்ஏவும் இருக்கார்.
அவர் டிடிவி தினகரன் சொல்லிட்டாரு, அதிமுக எடுக்க முடிவே என் முடிவு. அப்போ அவரும் சரண்டர் ஆகிட்டார், அவரும் ஸ்டாலினுக்கு ஏஜென்ட் ஆகிட்டாருன்னு தானே இருக்கும். பாருங்கள், அரசியல்வாதிகள் வந்து எப்படி எப்படி கேம் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு. இப்போ வந்து கம்யூனிஸ்ட் 2 கம்யூனிஸ்ட்டும் இந்த விஷயத்தில் கம்யூனிஸ்ட்டை பாராட்டுறேன். ஏன்னா கம்யூனிஸ்ட் இது வந்து ஸ்டாலின்ட்டு 50 கோடி 25 கோடின்னு வாங்கினது வெளியில் வரும்போது கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் தமிழ்நாட்டில் தொலைஞ்சு போச்சுன்னு நினச்சோம். இப்போ கூட நின்ன எலெக்ஷனில் ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாயெல்லாம் கம்யூனிஸ்ட் நின்ன தொகுதியில் கொடுத்துருக்காங்க. ஓட்டுக்கு பணம் கொடுத்தா கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் எங்கே போச்சுன்னெல்லாம் நான் பேசியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி அதே கம்யூனிஸ்ட்டு 2 பேரும் தாவேக்காவுக்கு ஆதரவு. ஆனால் என்ன பாராட்டுறோம், நிபந்தனையற்ற ஆதரவுன்னு நாங்கள். அதுதான் ஒரு மகிழ்ச்சிதான செய்தி. நிபந்தனையற்றனா எனக்கு மந்திரி பதவியெல்லாம் வேணாம், வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்போம் அப்படின்ட்டு அப்படியே ஒரு பொழி வைக்கிறாங்க. ஆனால் திமுகவுடனான கூட்டணி தொடரும். நான் திமுக ஏஜென்ட்டுப்பா, உனக்கு வேணால் ஆதரவு கொடுக்குறோம், ஸ்டாலின் சொல்கிற வரை உனக்கு ஆதரவு கொடுப்போம், ஸ்டாலின் எதுன்ட்டா நாங்கள் வெளியில் வந்துடுறோம். ஆக பக்கா திமுக ஆளுங்க தான் இப்போ போய் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ நாளைக்கு இந்த ஆட்சியை காப்பாற்ற முடியும்? ஒவ்வொருத்தரும் ஒன்று கொடுப்பாங்க. ஸ்டாலின் கொடுத்த போட சொல்லு, இந்த இது பண்ண சொல்லு, வெளியிலிருந்து ஆட்டி கொண்டு இருப்பார் ஸ்டாலின். அப்போ நாடு என்ன ஆகிறது? உருப்படுமா? வேறு வழி இல்லை. அதனால் கொஞ்ச நாட்கள் இந்த ஆட்சியை பண்ணணும். நல்லது செய்ய முடியலை, இவர்கள் ஸ்டாலினின் குறுக்கீடு கூட்டணி கட்சிகள் மூலம் அதிகம் இருந்தால் அதுக்கப்புறம் விட்டுட்டு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணி மக்களை சந்தித்து முழு மெஜாரிட்டி கிடைச்ச ஆண்டா தான் இந்த நாடு உருப்படும். அதுவும் இப்போ ஒரு திருமாவளவன் இப்போவே இன்னும் இதுவே பண்ணலை, அறிவிப்பே விடலை, ஆதரவுன்னு அஃபிஷியலாகவே சொல்லலை, வெளியில் வந்து ஓப்பனாக சொல்லலை. இதுக்கிடையில் ஏவா வேலுவை போய் பார்க்குறாரு திருமாவளவன். என்ன கேம் பாருங்கள். ஆக இப்படிப்பட்ட ஆட்கள் உள்ளே வந்தால் என்ன? என்னுடைய கவலையே விஜய்கிட்ட இருக்கும் ஆதவ் அர்ஜுன் தான். ஆதவ் அர்ஜுன் நிறைய பணம் அவர் பணத்திலேருந்து செலவு பண்ணுறாரு. அதனால் விஜய் வந்து அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. என்னென்னா பணம் செலவு பண்ணுறாரு. ஆனால் தான் பணம் செலவு பண்ணதை வச்சு விஜய் நம்முடைய பேச்சை கேட்குறாருங்கிறத வச்சு திமுகவுக்கு ஆதரமான அத்தனை விஷயங்களையும் ஆதவ் அர்ஜுன் செய்வாரோ திருமாவளவன் தூண்டுதலால் அப்படிங்கிற பயமும் இருக்குது. அந்த பயத்தையும் நான் பதிவு செய்கிறோம். அதனால் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருப்போம். திருமாவளவனையும் ஆதவ் அர்ஜுனையும் தான் நாங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம். என்ன நடக்குது? திருமாவளவன் என்ன பண்ணுவார் தெரியுமா? அவர் ஜாதியை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் பதவியை கொடுக்க சொல்லுவார். ஜாதியை சேர்ந்த அதிகாரிகளுடன் தொடர்பு வச்சு திமுகவுக்கு யார் சாதகமாக இருந்த அத்துமீறல்களில் ஈடுபட்டார்களோ அவங்களுக்கு பூரா திருப்பி பதவி வாங்கி கொடுக்க முயற்சி செய்வார். நாங்கள் வாட்ச் டாக், நாங்கள் வந்து உங்களை கண்காணித்து கொண்டே இருப்போம். நீங்கள் ஏதாவது தவறு செய்தால் அதை மக்களிடம் கொண்டு சொல்லுவோம். அதனால் விஜய் ரொம்ப ஜாக்கிரதையாக ஆட்சி செய்யுங்க. சுற்றி ஓநாய்கள் இருக்குது, நடுவில் நீங்கள் இருக்கீங்க. இடையில வந்து மற்ற கட்சிகளில் உடஞ்சி வந்தாங்கன்னா அவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு இவர்களெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிறது வந்து முதல் கருத்தாக சொல்கிறேன். திருமாவளவன்கிட்ட ஜாக்கிரதையாக இருங்க. நான் ஒன்றும் திருமாவளவனுக்கு எதிரி அல்ல. அவர் ஜாதி வெறி பிடித்தவர். ஜாதி வெறினா அவர் இருந்தால் மற்ற ஜாதிக்காரவங்களுக்கெல்லாம் ஆபத்து. பல பிரச்சனைகளை நான் சந்திக்க வேண்டியது இருக்குது. ஏதாச்சும் ஒரு ஜாதியில் மனுஷன் பிறந்து தானே ஆகணும். நாங்கள் இந்த ஏதாச்சும் ஒரு ஜாதியில் பிறந்தது எங்கள் தப்பா? எங்களுக்கு அத்தனை தொந்தரவுகளையும் ஜாதி ரீதியான அதிகாரிகளை வச்சு கொடுத்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் எப்படித்தான் அந்த தமிழ்நாட்டில் இருக்கிறது திமுக அதில் நாங்கள் பல விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். நான் ஓப்பனாக சொல்ல முடியாது, வெளிப்படையாக எந்தெந்த அதிகாரி எந்தெந்த ஜாதியை வைத்துக்கொண்டு எதிர்த்தரப்பில் பாவம் கொஞ்சம் இப்போ பெரும்பான்மை ஜாதியாக இருந்தவன்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டான், எவ்வளவு துன்பங்கள் அனுபவிச்சாங்கிறதுலாம் நான் வெளிப்படையாக சொல்ல முடியாது. அத்தனைக்கும் திருமாவளவன் தான் காரணம். அவர் ஜாதியின் அதிகாரிகளை வைத்துக்கொண்டு அது பண்ணார். அதே இது வந்து தாவே காட்சியில் அவர் செய்கிறாரான்னு பார்ப்போம். செய்தால் அதை வெளிக்காட்டி விஜய்க்கு கொண்டு வருவோம். அதனால் விஜய் ஆதவ் அர்ஜுனை கண்காணித்து கொண்டிருங்கள். நாங்கள் வந்து அதை பார்த்துக்கிட்டே இருப்போம். அதனால் நீங்கள் ஆட்சிக்கு வந்தது தமிழ்நாட்டுக்கே மகிழ்ச்சி. முதல்ல உங்கள் இதை ஸ்ட்ராங் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 1 வருஷமோ 6 மாதமோ 2 வருஷமோ நான் ஆட்சியை விட்டுட்டு நேராக வந்து இது வந்து எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணி முழு மெஜாரிட்டியோடு நீங்கள் வரணும். இப்போ கார்பரேஷன் எலெக்ஷன் வரப்போகுது. என்ன கூத்தடிக்க போகிறாங்கன்னு பாருங்கள். விஜய் தனியாக நின்றால் ஒட்டுமொத்த இதுலேயும் ஜெயிப்பார். இந்த கூட்டணி எல்லாம் என்ன சொல்லுவான் தெரியுமா? எனக்கு கார்பரேஷன் 2 மேயர் கொடு, அப்போ தான் உனக்கு கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். திருமாவளவனே மேயர் கேட்பார் 2 சீட்டுக்கு. இதெல்லாம் பண்ணுவாங்க.
தாவேக்காவை இவர்களை வைத்து தோக்கடிக்க ஸ்டாலின் வந்து கார்ப்பரேஷன் இதிலெல்லாம் எலெக்ஷனில் நிறைய இதுவெல்லாம் பண்ணுவார். அதனால் இதெல்லாம் வந்து விஜய்க்கு எதிராக இருக்கக்கூடிய பிரச்சனைகள். அதனால் அதிமுகவும் இப்போ இதாகி போச்சு. அதிமுக உடையக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. அதிமுகலேருந்து சில எம்எல்ஏக்கள் விஜய் பக்கம் வர்றதுக்காக தயாராக இருக்காங்க. அப்படி வந்தால் 10 பேரோ 15 பேரோ அவங்கள உங்கள் கட்சியில் சேர்த்துட்டு கூட்டணி கட்சிகளை எல்லாம் நீங்கள் கழட்டி விடுறது தான் நாட்டுக்கு நல்லது. காங்கிரஸை நீங்கள் வைத்துக்கொள்ளலாம், கம்யூனிஸ்டுகளை ஓரளவு நம்பலாம். அதை தவிர வேறு யாரையும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கூட ஆதரவு கொடுத்துருக்காங்க. அவங்க ஸ்டாலினோட கைபொம்மை, ஸ்டாலின் கண்ணை செச்சுட்டா வெளில போயிடுவாங்க. ஸோ இவர்களை எல்லாம் நீங்கள் வெளியில் அனுப்பிவிடலாம். அதனால் விஜய் நல்லாட்சி தர வேண்டும். மக்கள் அவர் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை வந்து காப்பாற்றணும். கூட இருக்கிறவங்களில் முக்கியமான ஆளுங்கிட்ட நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அவ்வப்போது நடக்கும் தவறுகளை நாங்கள் வெளிக்கண்டு உங்கள் இதுக்கு நாலேஜுக்கு உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருவோம். உரிய முறையில் நடவடிக்கை எடுங்கள் அப்படிங்கிறத முதல் செய்தியாக பதிவு செய்து விஜய்க்கு மீண்டும் நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் ஒன்றும் விஜய்க்கு இது ஜால்ரா போடுறேன் இது போடுறேன்னு யாரும் நினைக்காதீங்க. விஜய்க்கு ஜால்ரா போட்டு எங்களுக்கு என்ன ஆக போகுது? எங்களுக்கு என்ன பதவி வரப்போதா? வேறு என்ன சலுகைகள் வரப்போதா? நாங்கள் யார்கிட்டையும் பணம் வாங்கியிருக்கோமா? யாரும் ஒன்றும் இல்லையா? நாங்கள் ஏன் விஜயை அப்போ ஆதரிக்கணும்? நாட்டுக்கு இன்றைக்கி ஒரு மாற்றம் தேவைங்கிறதுக்காகத்தான் ஆதரிக்கிறோம். மற்ற கட்சிகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் என்னுடைய சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. அவங்களாம் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா பாஜக இந்த விஷயத்தில் நடந்து கொண்ட முறை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் தான் பாஜகவை விமர்சித்தோம் அப்படிங்கிற கருத்தையும் முதல் கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறேன். நேற்று முழுவதும் பார்த்தீங்கன்னா கொளத்தூரில் கரண்ட்டு கட்டு. இது வந்து சேகர்பாபு பாணி. ஏன்னா இன்னும் புது ஆட்சி வரல. ஸோ இவங்க தான் இருக்காங்க. ஸோ சேகர்பாபு வந்து இதே விஷயத்தை துறைமுகத்தில் பண்ணார். வட இந்தியர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய சௌகார்பேட்டை அப்படிங்கிறது துறைமுகம் தொகுதியில் வந்தது. அந்த பூத்தில் ஒரு ஓட்டு இல்லை அவருக்கு போன தடவை. அப்போது ஆட்சிக்கு வந்து ஒரு மந்திரி ஆனவுன்னா கரண்ட்டை கட் பண்ணார், தண்ணியை கட் பண்ணார். அவர்களெல்லாம் கூப்பிட்டு பயமுறுத்தினார். அதனால தான் நான் சொன்னேன் இந்த வாக்கு இயந்திர முறையே தப்பு. வாக்கு இயந்திர முறை எப்படி வரலாம்? ஒட்டு மொத்தத்தையும் மொத்தமாக எண்ணணும், பூத்தாக எண்ணக்கூடாது. அப்போ எந்த யாருக்கு போட்டாலும் தெரிஞ்சு போயிடும். இப்போ கொளத்தூரில் ஒட்டு மொத்தமாக கரண்ட்டை கட் பண்ணியிருக்காங்க. இந்த வேலை பார்த்தீங்கல்ல, தீய சக்தி இவங்க திருந்தவே மாட்டாங்க. திருந்தவே மாட்டாங்க. ஒரு நாள் பூரா கட் பண்ணியிருக்காங்க. எல்லாம் கொதிச்சு போனாங்க. இல்லை ஃபோனை எடுக்க மாட்டீங்களா? ஃபோன் வருதுல்ல, எந்த இடமா இருந்தாண்ணா ஃபோன் எடுக்க மாட்டீங்க. எப்படின்னா வீடு ட்ரிப் ஆகிருக்குது, எல்லாத்துலேயும் கரண்ட் கட் ஆகுது, சிம்சனில் மட்டும் இருக்கும். கரெக்டுங்களா? நீ திருப்பி எல்லாம் குளத்தூரில் வந்து நிற்க சொல்லுங்கள். உங்கள் ஸ்டாலின் டெபாசிட் போயிடும். அவ்வளவு விருப்பாயிட்டாங்க. ஒரே நல்ல வேண்டுமென்றே செய்கிறார்கள். சேகர்பாபு தன் வேலையை காண்பிக்கிறார். துறைமுகம் தொகுதியில் செஞ்ச அதே வேலையை பண்ணுறாரு. அதனால் விஜய் ஆட்சி இது பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணியை கட் பண்ணுவாங்க குளத்தூருக்கு. இதுதான் திமுகவின் பாணி. அதை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அந்த அடுத்து இன்னொன்று பண்ணுறான். திமுக ஐடிவிங்க சபரீசன் எல்லாத்தையும் இது பண்ணி பெண்ணெல்லாம் ரெடி பண்ணி இப்போ என்ன சொல்லியிருக்காரு சபரீசன் திமுக ஐடிவிங்குக்கு? இந்த டிஆர்பி ராஜான்னு இருப்பார் ஐடிவிங். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா வெள்ளை அறிக்கை ஃபைல் பண்ணுங்கள், வெள்ளை அறிக்கை ஃபைல் பண்ணுங்கள் அப்படின்னு எதிர்கட்சிகள் கேட்குறாங்க. இந்தாங்க வெள்ளை பத்திரிக்கைன்னு ஒரு வெள்ளை பேப்பரை காமிக்கிறாங்க. பெரிய மேதாவிகள் மாதிரி. எவ்வளவு எவ்வளவு அகம்பாவம், எவ்வளவு ஆணவம். தோற்று போனார். இப்போ அந்த ஐடிவிங்கை வச்சுக்கிட்டு பென்னு இதை வச்சுக்கிட்டு சபரீசன் என்ன பண்ணுறாருன்னா, தாவேக்காவை சேர்ந்த என்பவங்க எங்கெங்கே தப்பு பண்ணுறாங்க. அதாவது ஒருத்தர் குடிச்சிட்டு கிடக்காரு, இவர் தாவேக்கா எம்எல்ஏ அப்படின்னு போட்டு சன் நியூஸில் போகிறான். அந்த சன் நியூஸு திருந்துற மாதிரி இல்லை. சன் டிவி என்றைக்கும் திருந்த மாட்டான். அங்கே போடுறான். போட்டுட்டு திமுக ஐடிவிங்கில் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, யூடியூப் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ திட்டமிட்டான். இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா ராயபுரம் அதிபர் தாவைக்கா எம்எல்ஏ ஒரு கத்தியில் கேட்க வெட்டுறாராம். அதை வீடியோ எடுத்துட்டான். பார்த்தீங்களா? கத்தியில் கேட்க வெட்டுறாரு. உங்கள் கதை நாரின கதை. அருவாளில் கேக்கு வெட்டுறவன்லேருந்து கொலை பண்ணவன், பல கொலைகள் இதில் இருக்கிறவன் அத்தனை பேரும் உங்கள்கிட்ட மந்திரியாக இருந்தான். அத்தனை பேரும் உங்கள் எம்எல்ஏ. உங்கள் எம்எல்ஏட்ட திமுக எம்எல்ஏக்களில் குற்ற பின்னணி இருந்தவன் எத்தனை பேர்? பிரியாணிக்கு போய் காசை கொடுத்துக்காம சாப்பிட்டுட்டு கடைக்காரனை அடித்த கதைகள்லாம் வீடியோ வந்து நாரிச்ச நீங்கள் இன்றைக்கி வந்துக்கிட்டு தாவேக்கா எம்எல்ஏ எவனோ போய் குடிச்சிட்டு இருந்தான் இது இருந்தான்னு போடுறீங்களே. அதனால் விர்ச்சுவல் வேரியர்ஸுக்கு நான் சொல்கிறேன், திமுக காரன் அட்டூழியம் பண்ணுவான்,
எங்கெங்கே பண்ணுவானா பழையபடி வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போடுங்க. திமுகவின் லட்சணம் இன்னும் தெரியட்டும். அதனால் தாவேக்கு எதிராக ஐடி விங்கில் திமுக பண்ணக்கூடிய இந்த போருக்கு எதிராக தயாராக இருங்கள். உங்கள் தாவேக்கு அவங்கெல்லாம் தேர்தலுக்கு முன்னாடி எவ்வளவு வேகமாக செயல்பட்டீங்களோ அதே வேகமாக திமுகவின் அட்ராசிட்டிஸ், அவங்களுடைய அநியாயம், அக்கிரமம் அத்தனையும் வீடியோ எடுத்து போடுங்க. அப்படிங்கிறத டிட் ஃபார் டேட், பழிக்கு பழி, அவங்களுக்கு பதில் வந்து நம்ம வீடியோ போடுங்க. அதுக்காக அத்தனை உதவிகளும் நான் செய்கிறேன் உங்களை ப்ரமோட் பண்ணுறதுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா சூழ்ச்சியால் வந்து ஆட்சியை வீழ்த்த வேண்டும்னு நினைப்பாங்க. அவங்க எது எல்லாமே எனக்கு தெரியும் என்ன பண்ணுவாங்கன்னு. நான் சொல்கிறேன் அவங்க என்ன பண்ணுவாங்க, அது திருப்பி என்ன பண்ணணுங்கிற விஷயத்தையும் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது, விஜய் ஆட்சி அமைக்கிறதுல நடந்த குழப்பத்துக்கும் பாஜகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எல் முருகன் சொல்லியிருக்காரு. இது வேற ஆள் சொல்லியிருந்தால் நம்ம ஏற்றுக்கலாம். இந்த குழப்பங்கள் எல்லாம் திமுகவுக்கு ஆதரவாக இருந்து பல குழப்பங்கள் எல்லாம் பண்ணவர் வந்து இதே எல் முருகன் தான். நீங்கள் விஜய்க்கு வந்து எதிராக நீங்கள் எதுவும் பண்ணலைங்கிறீங்களே, விஜயுடைய ஜனநாயக ரிலீஸில் வந்து அத்தனை குழப்பத்துக்கும் காரணம் யார்? நீங்கள் தானே. அப்புறம் வந்துக்கிட்டு ஆட்சி அமைக்கிறதுக்கு மட்டும் குழப்பம் பண்ணதில் பாஜகவுக்கு சம்மந்தம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஜனநாயகம் கெடுத்தது நீங்கள். அங்கே வந்துக்கிட்டு பிரைம் மினிஸ்டர்கிட்ட போய் திமுகவின் இதை வந்து பராசக்தி குழுவை கூட்டிகிட்டு போய் அவங்ககிட்ட அறிமுகப்படுத்தினவங்க நீங்கள். உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் எப்படி பிடிக்கிறதுங்கிறது உதயநிதிக்கு தெரியும். நீங்கள் எதில் வீக்கு, உங்களுக்கு யாரை பிடிச்சா நீங்கள் வந்து அப்படியே அவங்க சொல்கிறபடி செயல்படுவீங்கிறது, பொம்மை மாதிரி செயல்படுவீங்கன்னா அவருக்கு தெரியும். அதை வச்சு தானே பண்ணாங்க. பராசக்தி குழுவை போய் நீங்கள் கொடுத்தீங்களே, அது கெடுதல் இல்லையா? அப்போ திமுகவுக்கு ஆதரவாக எத்தனை விஷயங்களை நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஜாதி பாசத்தால் இதே திருமாவளவனை ஜெயிக்க வைப்பதற்காக தடா பெரியசாமிங்கிறவரை நிற்க வைக்காமல் பலம் இல்லாத ஒரு வேட்பாளரை நிறுத்தி எம்பி தேர்தலில் திருமாவளவனை ஜெயிக்க வைத்தது யார்? எல் முருகன் தானே. எல் முருகன் யோகியன் மாதிரி பேசாதீங்க. பாஜகவில் நடக்கும் அத்தனை குழப்பத்திற்கும் காரணம் நீங்கள் தான். அதனால் ஆட்சி அமைக்கிறதுல நீங்கள் பண்ணின அத்தனை சூழ்ச்சிகளும் முறியடிக்கப்பட்டு விட்டன. அதுதான் உண்மை. சூழ்ச்சி செய்யலைன்னு வந்து ஊரை ஏமாற்றாதீர்கள் அப்படிங்கிறத எல் முருகனுக்கு நம்முடைய பதிலாக பதிவு செய்ய விரும்புகிறோம். கரூர் விஷயத்தில் விஜய்க்கு நெருக்கடி கொடுக்க பாஜக திட்டமிடுகிறதுன்னு திருமாவளவன் சொல்கிறார். ஆடு நனையுதுன்னு ஓனாயி கண்ணீர் ஒடித்த மாதிரி. கரூர் விஷயத்தில் செந்தில் பாலாஜியை வச்சு அவ்வளவு அநியாயம் அக்கிரமம் பண்ணீங்களே, உங்களுக்கு மனசாட்சி இருந்திருந்தால் அன்னைக்கே ஸ்டாலின்ட்டு சொல்லி இப்படிலாம் பண்ணாதீங்க, இது அநியாயம் அக்கிரமம்னு சொல்லியிருக்கலாம்ல. அன்னைக்கு வாய் மூடிட்டு இருந்தீங்க. கரூர் விஷயத்தில் அத்தனை குழப்பத்துக்கும் யார் காரணம்? விஜய்க்கு எவ்வளோ தொந்தரவு கொடுத்தாங்க? எங்கேயாச்சும் போராட்டம் பிரச்சாரம் பண்ண விட்டாங்களா? 5 மாவட்டங்களில் பிரச்சாரத்துக்கு போக முடியாதபடி தடுத்தாங்களே. பிரச்சாரத்துக்கு அனுமதி கேட்டால் அதை தடுத்தார்கள். பிரச்சாரத்துக்கு குறைந்த அளவு போலீஸ் கொடுத்தாங்க. பிரச்சாரம் எந்த இடத்தில் நடக்க வேண்டும் என்று கேட்டால் அதுக்கு மாற்று இடம், ஆபத்தான இடத்தை கொடுத்தாங்க. இவ்வளவு பண்ணும்போது நீங்கள் கூட்டணியில் தானே இருந்தீங்க, திமுக கூட்டணியில். அன்னைக்கு கேட்டிருக்கலாமே. உங்கள் திமுக பண்ண சதியெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? இன்றைக்கி பாஜக சதி பண்ண போகிறாங்களாம் கரூர் விஷயத்தில். பாஜக சதி பண்ணிட முடியுமா? அது சுப்ரீம் கோர்ட்டு தலையீடின் பேரில் தான் சிபிஐ விசாரணைக்கு போயிருக்கு. சிபிஐ விசாரணை இவ்வளோ கூட்டு விசாரித்தான், ஒரு நடவடிக்கை எடுக்கலை. செந்தில் பாலாஜியை விசாரித்தான், விஜய் விசாரித்தா, நடவடிக்கை எடுத்துருக்கணும்ல, எஃப்ஐஆர் போட்டு இருக்கணும்ல. சிபிஐ ஒருதலை பட்சமாக அவங்களுக்கு சாதகமாக போயிட்டு இருக்கான். திமுகவுக்கு சாதகமாக. காரணம் பாஜக. பாஜகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுன்னு நாங்கள் அதை வச்சு தான் சொன்னோம். விஜய் வச்சு என்ன நெருக்கிட முடியும்? என்ன தமிழ்நாடு வேடிக்கை பார்க்குமா? சட்ட விஷயங்கள் எல்லாம் யூஸ் பண்ண முடியுமில்ல. என்னத்தை இது பண்ணுவீங்க? பண்ணி பாருங்கள். கரூர் விஷயத்தில் யாருக்கு உண்மையே பண்ணணும். கரூர் விஷயத்துலலாம் சம்மந்தப்பட்டவர்கள் திமுககாரங்க. 41 பேர் சாவுக்கும் காரணம் ஸ்டாலினும் செந்தில் பாலாஜியும் தான். 41 பேர் உயிரை குடிச்சிட்டு நல்லவர்கள் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. 41 பேர் போஸ்ட்மார்ட்டம், பிரேத பரிசோதனை எவ்வளோ அவசரமாக ஏன் பண்ணாங்க? சீக்கிரம் ஏன் பணத்தை எரிச்சாங்க? புதைக்காமல் தடயங்கள் கிடைத்து விடக்கூடாதுன்னு. இவ்வளவையும் நீங்கள் பண்ணுவீங்க. பாதிக்கப்பட்டவங்க வந்து விஜய் மேலே சிபிஐ நடவடிக்கை எடுத்துருமா? நெருக்கம் கொடுக்குமா? புலம்பாதீர்கள் திருமாவளவன். உங்கள் கதை எல்லாம் தெரியும். அதனால் நாகரிகமான அரசியலை செய்யுங்கள். திமுக யோகியர் மாதிரியும் பாஜக வந்துக்கிட்டு பெரியவதா மாதிரியும் பேசாதீங்க. திமுக அயோக்கியர்கள். அந்த அயோக்கியர்களுக்கு வந்து மறைமுக ஆதரவு கொடுத்துக்கும் ஒரு கட்சி தான் பாஜக. அப்படிங்கிறது தான் தமிழ்நாடு மக்கள் புரிஞ்சுக்கும். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.